ஊர் பெயர் பிரச்சினைக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கிராமத்தை விட்டு வெளியேறி சமையல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரை அடுத்துள்ளது சிதம்பராபுரம், யாக்கோபுபுரம். இந்த ஊரில் ஒரே சமூகத்தவர்கள் இந்து, கிறிஸ்துவர் என இரு பிரிவாக வசிக்கின்றனர். இந்துக்கள் வசிக்கும் பகுதி சிதம்பராபுரம் எனவும், கிறிஸ்தவர்கள் வசிக்கும் பகுதி யாக்கோபுபுரம் எனவும் அழைக்கப்படுகிறது. பஞ்சாயத்து அலுவலகத்தில் சிதம்பராபுரம், யாக்கோபுபுரம் என சேர்ந்தே குறிப்பிடப்படுகிறது. இக்கிராமத்தில் உள்ள 3 வார்டுகளில் முதல் வார்டு சிதம்பராபுரம் எனவும், 3வது வார்டு யாக்கோபுபுரம் எனவும் உள்ளது. 2வது வார்டில் ஊராட்சி அலுவலகம் உள்ளதால் அதை எந்த பெயரில் குறிப்பிடுவது என்பது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் சிதம்பராபுரம் என குறிப்பிடலாம் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டது. இதை மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் செயல்படுத்த முனைந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாக்கோபுபுரம் மக்கள் ஊரை விட்டு வெளியேறி 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு தோட்டத்தில் குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாக்கோபுரம் ஊர்ல குடியிருந்து வர 300 வருஷத்துக்கு மேலாக எங்களுடைய ரெக்கார்டுகள், அரசு ஆவணங்கள் எல்லாமே எங்க தலைமுறை 11 தலைமுறைக்கு மேல இருந்துகிட்டு இருக்கும். அரசு ஆவணங்கள் 1914 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாளில இருந்து யாக்கோபுரம் தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த பகுதியை ஆவணங்களை எல்லாம் மறைச்சு சேம்பரபுரணி மாத்துக்கு ஒரு சமூக விரோத கும்பல் முயற்சிக்குது. அதுக்கு உடந்தையாக மாவட்ட நிர்வாகமும் சில அரசு அதிகாரிகளும் செயல்பட்டு இருக்காங்க. இப்ப கடைசியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து யாக்கோபுரத்தை சேம்பரபுரமாக மாற்றுவதற்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காகவும் நாங்க தெரிய வருகிறோம். இந்த ஆர்டர் உடனடியாக ரத்து செய்யணும். இது ரத்து செய்யாத வரை ரத்து செய்து யாக்கோபுரம் பகுதியை யாக்கோபுரமாக அறிவிக்கணும்னு சொல்லி எங்க கிராம மக்கள் எல்லாம் ஊரை காலி பண்ணி இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். கோரிக்கை கிடைக்கிற வரைக்கும் எங்க போராட்டத்தை நாங்க கைவிட போறதா இல்ல, விரிவுபடுத்த தான் போறோம். அங்கேயே சமையல் செய்து சாப்பிட்டு வசித்து வருகின்றனர். ரேஷன் கார்டு, அடையாள அட்டைகளோடு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை 3வது நாளாக போராட்டம் தொடர்ந்தது. அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் அப்பகுதி மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து உள்ளனர்.